வேதத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாமம் மகிமைப்பட முடியாது. நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட அந்த அறிக்கையை பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துருக்கோம். இந்த ஞானஸ்நானம்ன்றது இந்த உலகத்தின் மத்தியில், நம்ம சகோதர சகோதரர் மத்தியில், தேவனுடைய தூதர்கள் மத்தியில் நம்ம என்ன அறிக்கை செய்ய வந்திருக்கோம்? நான் ஒரு கிறிஸ்தவர், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய ஒரு நபராக நான் இன்று முதல் நான் என்னை வந்து ஆயத்தப்படுத்துறதுக்காக என்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துறேன். இனி நான் அல்ல, இது வரைக்கும் நான் அந்த உலகத்துக்கு பிரகாரம் எப்படியோ உலகம் நடத்துகிற விதமாக மாட்டேன். இனிமேல் என்னை நடத்த போகிறது தேவன் தான். எப்படி நடத்துவார்? அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நடத்துவார். அவர் வார்த்தையின் அடிப்படையில் நடத்துவதற்காக நம்ம ஒப்பு கொடுக்குறோம். அதுவரை இனிமேல் நான் அல்ல, நீ தான் என்ன நடத்துகிறேன். ஒரு திருமணம் ஆகும்போது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் இருக்கிற ஒரு உடன்படிக்கை என்னென்னா, ஒரு திருமணம் ஆகக்கூடிய அந்த ஆணிடத்தில் ஒரு பெண் வந்து வாக்கு கொடுப்பாங்க. நான் இன்று முதல் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் நான் வந்து உங்க கூட தான் செய்வேன். அப்படிதான் நம்ம வாழ்கிறோம். மனைவிக்கோ அதே போல் கணவன் வந்து வாக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை என்பது நீங்கள் தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கணும். எது வரைக்கும்? இந்த சரீரத்தை விட்டு போகும் வரைக்கும் நான் இயேசு கிறிஸ்துக்கு உண்மையாக இருக்கேன். அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்பட்டு நடக்கிறேன். அவர் எனக்காக மரித்தார். அவர் எனக்காக அநேக பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். என் பாவங்களை சுமந்தார். எனக்காக அவர் அடிக்கப்பட்டார். என் வியாதிகளுக்காக அவர் நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். என் பாவங்களுக்காக அவர் அவ்வளவாக பாடுபட்டு ரத்தம் சிந்தி சிலுவை மரணத்தை அவர் தொழுது அப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து நான் மரிக்க மாட்டேன் என்பதை அவர் மரித்து அவர் உயிரோடு எழுச்சி நம்ம காமிச்சார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தேவனுடைய சத்தியத்தின் கீழாக இந்த கடைசி நாட்களிலே தேவன் மறுபடியுமாக அவருடைய 2ஆம் வருகையிலே அவர் பலமுள்ள தூதனாக அவர் இறங்கி வந்து நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமுக்குள்ளாக அந்த சரீரத்தை அவர் வந்து கடனாக பெற்றுக்கொண்டு அந்த சரீரத்துக்குள்ளாக இருந்து அவர் பேசி அந்த காலத்தில் நம்ம எல்லாம் தெரிஞ்சு இந்த கடைசி நாட்களில் நம்ம இழுத்து கொண்டாங்க. இப்போ இந்த சத்தியம் மறுபடியும் இந்த ஞானஸ்நானத்தை எப்படி எடுக்கணும், அது எந்த நாமத்தினாலே நம்ம எடுக்கணும், வேதத்தில் இருக்கிறத நமக்கு ஒருத்தர் விளக்கி காட்டினாலும் நமக்கு தெரியாது. அப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கி காட்டினது நம்மளுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம். அது நம்ம தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம்னு சொல்லிட முடியாது. அந்த தீர்க்கதரிசி மூலமாக தேவன் நம்ம இடத்துல பேசினார். எதற்காக? நீங்களும் நானும் இழக்கப்படும் கூடாது என்பதற்காக தான் அவர் செய்தார். அப்படிப்பட்ட தேவன் என்ன சொல்றாருன்னா, அவர் வாயில வந்த வரைக்கும் சொல்லலை, பிதா குமார் புஸ்தகம் வாயில வந்த வரைக்கும் சொல்லலை. அவர் எதிலிருந்து நம்ம கிட்ட போதிப்பார்? அவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிற அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு போதிப்பார். எந்த வார்த்தை இது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் முழுசாக நம்ம வாசிக்கலாம். அதில் 2:38-36 நான் வாசிக்கிறேன். ஆகினால் நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவர் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிக்கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டுள்ளாக்கி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்கு தத்தமானது எது? இதுதான் வாக்கு தத்தம். வருஷம் கொடுக்குறாங்க பாருங்க, அது இல்லை, இதுதான் வாக்கு தத்தம். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் யாரு? நீங்க நானு, அடுத்தது யார் வரப்போறாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து யாவருக்கும் உண்டா இருக்குது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததி. அப்போ நம்ம காலத்துக்கு இது போன்றது. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகணும். அந்த ஏற்கனவே இந்த மார்க்கத்தை விட்டு விலகி வந்த பிறகு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அப்போ நம்ம ரட்சிப்பு யார்கிட்ட இருக்குது? இப்போ நம்ம கையில் இருக்குது. எப்படி நம்ம ரட்சித்துக் கொள்ள முடியும்? முதல்ல ஒரு ஸ்டெப்பு என்னன்னா ஞானஸ்நானம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுக்கப்படக்கூடிய ஞானஸ்நானம் தான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய வல்லமும் பாருங்கள். இந்த மேலர் வீட்டிலேருந்து வந்த பிறகு 3000 பேர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம். ஓ
வேதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை தான் நம்ம கொண்டிருக்கூடிய அந்த தெய்வம் தான் உங்களை டச் பண்ணார். நம்ம நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கணுன்றத வேதத்தில் இருக்குதா? நீங்கள் கிறிஸ்தவன் என்று சொன்னால் எதை வச்சு நம்ம அடையாளம் கண்டுகொள்ளணும்? சபைக்கு போகிறத வச்சோ, பைபிள் படிக்கிறத வச்சோ, பைபிள் எடுத்துகிட்டு போகிறத வச்சோ, அல்லது ஜெபம் பண்ணுறத வச்சோ ஒருத்தனை கிறிஸ்தவன் அடையாளம் கண்டுக்க முடியாது. வார்த்தையே விசுவாசிக்கிறத பொறுத்து தான் கிறிஸ்தவன் அடையாளம் கண்டுக்கணும். அந்த வார்த்தையின்படியே நடக்கும்போது தான் கிறிஸ்தவன் அடையாளம் கண்டுகொள்ளப்படுறாரு. அப்போ வார்த்தையின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் இருக்கிறது தான் வார்த்தையின்படி சரியான ஞானஸ்நானமாக இருக்கிறது. இதுதான் நம்மளுடைய தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பண்ணாமல் சொல்லியிருக்காங்க. அதனால் வேதத்தில் உரைக்கப்பட்ட பிரகாரமாகவும் நம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக தேவன் திருவுருவப்பட்ட பிரகாரமாகவும் உங்கள் ரெண்டு பேர் தட்டில் 2 பேருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் போகணும். சரிங்களா? உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிக்கையின் பேரில் தான். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? உங்களுடைய அறிக்கையின் பேரில் இங்கே இருக்கிற எல்லாரும் சாட்சி அடிப்படையில் தான் நம்ம தண்ணிக்குள்ளே ஞானஸ்நானத்துக்கு போகிறோம். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் தண்ணி ரெடியாக இருக்குது, நீங்கள் உள்ளே இறங்கலாம். துணியை மாற்றிக்கிட்டே தான் மாற்றிக்கங்க. லுங்கி இருக்கு பாருங்க. இல்லை இது இப்படி எடுத்துகிட்டு அங்கே லுங்கி இருக்கு. அதில் நீங்கள் மாற்றிட்டு பேண்ட் அப்புறம் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நான் நிற்கிற இடத்துல கல் இருக்குங்க, கால் அடிச்சுக்காதீங்க. இந்த இடத்துல ஒரு கல் இருக்கு, கால் பார்த்து இந்த கொம்பை ரவிட்ட கொடுத்துறீங்களா? சிஸ்டர் ஞானஸ்நானத்துக்கு வரும்போது இங்கே யாரும் அந்த கையை பிடிக்கும். ஆமாம், சரிங்களா? ஏன்னா இதில் ஏற முடியாது, வழுக்கும். ரவி, இந்த கொம்பு வாங்கி ரவிட்ட கொடு. இந்த கொம்பு போனிவா அந்த இடத்துல அப்படியே கால் உனக்கு இதுவாகும். ஏற்கனவே இறங்கியிருக்கியா அந்த மாதிரி இதுல எல்லாம்? இறங்கிருக்கலாம் பார்த்தோம். ஏன்னா கல் இருக்கு இந்த சைடில் வழுக்கும். கொம்பு கீழே அதை கீழே ஃபர்ஸ்ட் அது ஊனு, அப்பதான் உனக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். எல்லாமே எதுவும் இல்லைல்ல பாக்கெட்ல. ஓகேவா? பார்த்து இந்த பக்கமே வா. ஊனி வா, பொறுமையாக கால் எடுத்து வை. ஆமா, அப்படியே உள்ள அதுக்கு தான் கொம்பு பக்கத்துலேயே காலை ஊனு. ஃபோன் பார்த்து பிடிச்சிக்குவா. அப்படியே உள்ள இறங்கும். அப்படியே கொம்பு முடிக்கும். கொம்பு தான் நமக்கு அடையாளம். ஞானஸ்நானம் நேம் அதாவது சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம். நான் சொல்ல மறந்தேன். ஏதோ நீங்கள் எதாவது சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? நீங்கள் எதாவது சூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதான் நீ ஏதாவது பேர் சொல்கிறியா? சூஸ் பண்ணு டக்குன்னு. பிரியாக்கு ஏதாவது பேர் சூஸ் பண்ணு. இல்லை ரவிக்கு ஏதாவது ஞானஸ்நானம் பேர் வச்சிடலாமா? உனக்கு எதாவது பேர் வச்சுருக்காங்க? பேருக்கெல்லாம் தேவை இருக்கும். வேறு எதாவது வேறு மாற்று வேதத்தை வாசித்தோம். இங்கே கொஞ்ச நேரம் கவனிச்சோம். இப்போ நம்ம வேதத்தை கவனித்தோம், வேதத்தை வாசித்தோம். அந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் கேட்டீங்க, புதர் கேட்டது. புதர் நீங்கள் அதை கேட்டீங்கல்ல, நான் வாசிச்சதை கேட்டீங்க. அது வேதத்தில் அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனோட விசுவாசிக்கிறேன் அப்படிங்களா? நம்மளுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பண்ணாமல் இந்த கடைசி நாட்களில் தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி அவர் தான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், அப்படி விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய 2ஆம் வருகை அவர் மூலமாக தான் அது பூமியில் இந்த நடந்துச்சுன்றது விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா 2ஆம் வருகை நிறைய பேர் விசுவாசிக்கிறது இல்லை. பட் நம்ம இந்த செய்தியில் அவரை நம்ம கண்ணால் பார்த்ததுனால
அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்ததை அன்னைக்கு விசுவாசித்தாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்ததை விசுவாசிக்கிறது தான் ஞானஸ்நானம். ரைட்டுங்களா? இன்னைக்கு நம்ம தவற விட்டுறக்கூடாது. அதனால அது விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய விசுவாசம் இருக்குல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஞானஸ்நானம் எடுக்க உங்களுக்கு முழு சம்மதம் தான். உங்களுடைய அறிக்கையின் பேரில் நான் உங்களுக்கு இவங்க எல்லாருக்கும் முன்பாகவும் தேவதூதருக்கு முன்பாகவும் பரிசுத்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்பாகவும் உங்களுக்கு வேதத்தின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஞானஸ்நானம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். யாருக்கு முன்பாக வேதத்தின் அப்போஸ்தலர் 2:38 பிரகாரம் அப்போஸ்தலர் 19:5 பிரகாரம் இவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஞானஸ்நானம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், போக துணிந்தேன். பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே சிலுவை என் பின்னே பின்னோக்கே நான் போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே பின்னோக்கே ஓகேவா சார்? உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஞானஸ்நானம் அது வேதத்தில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்களா? இந்த காலத்துக்குரிய திருப்பதி வில்லியம் மரியன் பிரணாம் தான் விசுவாசிக்கிறேன். அவர் மூலியமாக அந்த 2வது வருகை வந்து விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா 1ஆம் வருகையில் வந்து அவர் வந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து நம்ம ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அதே போல் 2வது வருகை வந்ததுனால தான் வில்லியம் மரியன் பிரணாம் கூட நம்முடைய தீர்க்கதரிசி தேவனுடைய தீர்க்கதரிசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால அதனுடைய அடிப்படையில் நம்ம கடந்த காலத்தில் இந்த காலத்தில் வந்த தேவனை நாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நாமத்தை கருத்து கொள்ள முடியும். இந்த ஞானஸ்நானம் சரிங்களா? உங்களுடைய பாவத்துக்காகவும் பாவத்துக்காகவும் உங்களுடைய பெருக்கத்துக்காகவும் சரிங்களா மனம் திரும்பி ஒவ்வொரு பாவனுக்கும் சென்று இந்த ஞானஸ்நானம் சரிங்களா? இனிமேல் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வருங்காலங்களில் தேவன் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இது அடக்கம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடக்கம் பண்ணி நீங்கள் இதில் வந்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அடையாளமாக இருக்குது. நீங்கள் மேலே வரும்போது எப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ அது மாதிரி நீங்களும் வந்து ஒரு உயிர்த்தெழுதலை பங்கெடுப்பீங்க. இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஜீவித்தை புது வாழ்க்கை கிடைக்கும் சரிங்களா? இனி கர்த்தரே உங்களுக்கு வந்து துணையாக சரிங்களா? உங்களுடைய அறிக்கையின் பேரில் உங்களுக்கு நான் இப்போ இவங்க எல்லாருக்கும் முன்பாகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஞானஸ்நானம் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை. பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் நேசரின் சித்தம் செய்வதென் பாக்கியம், நேசரின் சித்தம்